சிவில் வாருக்கு அப்புறம் பிளாக்ஸை வந்து அமெரிக்காவில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். சுப்ரீம் கோர்ட் இதில் டெசிஷன் எடுத்திருக்கு அப்படின்னா, இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப், இந்த 14th அமெண்ட்மெண்ட் வந்து 1898 சுப்ரீம் கோர்ட்டில் டெஸ்ட்டுக்கு வந்தது. ஏற்கனவே இந்த கேஸுக்கு அகேன்ஸ்டாக அமெரிக்கன் சிவில் லிபர்ட்டிஸ் யூனியனுக்கு வந்து ஜட்ஜிட்ட போயிருக்காங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 22 ஸ்டேட்ஸோட அட்டார்னி ஜெனரல்ஸ் வந்து ஜட்ஜஸில் போயிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஜட்ஜ் வந்து டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணாலுமே இப்போதைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடச்சிடும். வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நான் தமிழில் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, பேசிக்கலி நான் ஒரு லாயர். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் லாயர். ஹியூமன் ரைட்ஸில் இமிக்ரேஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன ஒரு இஷ்யூ இப்போ ரீசெண்டாக போய்கிட்டு இருக்குன்னா, அந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எதிர்பார்த்த மாதிரி ஒரு பைபிளை தூக்கி காமிச்சு ட்ரம்ப் வந்து ஈஸியாக அமெரிக்கன் பாலிட்டிக்ஸில் திருப்பி 47th பிரசிடெண்ட்டாக வந்துட்டார். அவர் வர்றதுக்கு முன்னாடி நிறையா ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் அவரோட ஃபேன்ஸுக்கெல்லாம். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இமிக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுவேன், அதே மாதிரி இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை வந்து நான் வந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். ஸோ வந்த உடனே நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டார். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னால் என்னென்னா, பிரசிடெண்ட் கையில் சில பவர் கொடுப்பாங்க இம்பார்ட்டண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அதை அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அது யூஸ்வலாக வந்து டெம்பரரியாக தான் இருக்கும், அன்லஸ் காங்கிரஸ்னால் அங்கே அமெரிக்காவில் அதான் பார்லிமெண்ட், அதை வந்து அந்த லாவாக பாஸ் பண்ணுறாங்க வரைக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரம்ப்போட இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் லா பாஸ் ஆகும்னா அதுக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா டெமோக்ராட்ஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணலை. பட் நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் வரும்போது நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடுறாரு. அதில் ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, டிக்டாக்கோட எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருந்தது. டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்டாக் என்ன ஒரு அமெரிக்கன் ரெண்டு சைடுமே டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிக்கை சேர்ந்துமே என்ன பண்ணாங்கன்னா, டிக்டாக் வந்து ஒரு அமெரிக்கன்ட்ட விற்கலாட்டி சேல் பண்ணலாட்டி அதோட சைனீஸ் ஓனர்ஷிப்பை டிக்டாக்கை வந்து என்ன பண்ணாங்கன்னா டேரெக்டாக பேன் பண்ணல. என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்தெந்த கம்பெனிஸ் டிக்டாக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, ஆப் ஸ்டோரு, ப்ளே ஸ்டோர், இவங்களை எல்லாத்தையும் ஃபைன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து அந்த ஃபைனை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு. அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். இப்போ மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் டாக் பண்ணது வந்து இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்னால் என்னென்னா, சிம்பிளாக என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பிறந்த குழந்தைங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா எஸ்பெஷலி கண்ட்ரிஸ் லைக் இந்தியாவிலேருந்து இந்த மாதிரியே போய் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிறதுக்காண்டி அங்கே போய் ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க குழந்தைய வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே அங்கே அசிமுலேட் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பாப்புலரான மெத்தட். இதை வந்து கோர் ரிப்பப்ளிகன்ஸ் வந்து எதிர்த்தாங்க. என்னென்னா, இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆறாங்க அப்படின்னு சொல்லி. இது ஏற்கனவே ட்ரம்ப் வந்து தன்னோட ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே வந்து டாக்கா அப்படின்னு சொல்லி டிஃபர்டு ஆக்ஷன் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு கொஞ்சம் கொடுமையெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் பைடன் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சு. இப்போ திருப்பி வந்து இப்போ கம்ப்ளீட்டாக பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பே வந்து இது பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னா, இதில் வந்து லீகலான இமிக்ரெண்ட்ஸுக்கும் இதை ப்ராடாக போட்டிருக்காரு. என்னென்னா, டெம்பரரியாக இந்த H1B விசா, ஒர்க் விசா, ஸ்டடி விசா, டூரிஸ்ட் விசா, இதிலெல்லாம் போய் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குமே குழந்தை பிறந்தா அவங்களோட ஃபாதர் வந்து எதர் சிட்டிசனாக இல்லாட்டி இல்லைன்னா அவங்களுக்கு க்ரீன் கார்டு இல்லைன்னா பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இல்லாட்டி இப்போ வந்து தே கேனாட் பிகம் அ சிட்டிசன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இன் எசென்ஷியல் இந்த இந்தியன்ஸ் என்னென்னா, இங்கேருந்து அங்கே போய் இந்தியன்ஸ் தான் கல்யாணம் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஸோ அவங்க என்னென்னா வந்து இப்போ ரெண்டு ஒர்க் வீசாவில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ என்னன்னா, குழந்தை வந்து February 20th அப்புறம் பிறந்ததுன்னா அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னே இப்போ தெரியல. ஏன்னா அது ஒரு குழப்பத்தில் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும், அமெரிக்காவில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வில் பி இஷ்யூட் பை ஸ்டேட்ஸ், ஆனால் பாஸ்போர்ட் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட். ஸோ இப்போ இந்த விஷயம் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே டெமோக்ராட்ஸ் ஜெயிச்ச ஸ்டேட்ஸ்லாம் வந்து அவங்க இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரியல. ஸோ இப்போ என்ன இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படின்னா, சிம்பிளி போட், அமெரிக்காவில் இமிக்ரெண்ட்ஸுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா
அவங்க ஃபாதர் வந்து சிட்டிசனாவோ அமெரிக்கன் சிட்டிசனாவோ இல்லை ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் க்ரீன் கார்டு ஹோல்டராக இல்லாட்டி அவங்களால அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்காதீங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் தராதீங்க அப்படின்னு சொல்லி ஃபெடரல் ஏஜென்சிக்கு ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காரு. இப்போ வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த பெர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனலி ப்ரொடெக்டட் கேரண்டி 14th அமெண்ட்மெண்ட் ரைட் அப்படிம்பாங்க. இந்த 14th அமெண்ட்மெண்ட் எதனால் வந்தது அப்படின்னா, அமெரிக்கன் சிவில் வார் நல்லாவே தெரியும். இந்த அமெரிக்காவில் வந்து ஒரு ரேஷியல் செக்ரிகேஷன் இருந்து பிளாக் பீப்புளை வந்து நிறையா இந்த நார்த் சவுத் டிவைடில் பிளாக் பீப்புளை வந்து அப்ரோச் பண்ணப்போ அந்த ஆப்ரஹாம் லிங்கன் காலத்தில் அமெரிக்கன் சிவில் வார் வந்த டயத்தில் பிளாக்ஸ் வந்து ஈவன் ஃப்ரீ பிளாக் பீப்புள் வந்து சிட்டிசன்ஸ் ஆக முடியாது. ஃபேமஸ் ட்ரெட் ஸ்காட் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் அப்படிம்பாங்க. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி இந்த 14th அமெண்ட்மெண்ட் படி அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் தரப்படும். ஏன்னா அந்த சிவில் வாருக்கு அப்புறம் பிளாக்ஸை வந்து அமெரிக்காவில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் இந்த பெர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். இப்போ இந்த பெர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் பார்த்திங்கன்னா நிறையா பணக்கார நாட்டில் கிடையாது. இன்ஃபேக்ட் யூரோப்பில் எங்கேயுமே கிடையாது, பிரிட்டனில் எல்லாம் எடுத்துட்டாங்க, கனடாவில் இருக்குது, சில லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்குது, இப்போ அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இது வந்து பிளாக்ஸுக்காண்டி கொண்டு வரப்பட்டது. இது வந்து கிட்டத்தட்ட 1957 கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்கள வந்து அசிமுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த போட்டிருக்க எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய குளறுபடி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஸ்டேட்ஸ்க்கு தர்றாங்க, பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் என்ன ஆகும் அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய குளறுபடி வரும். ஆனால் இப்போதைக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இருக்கிற வரைக்கும் February 20க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஆன ஸ்டேட்டஸ் என்னங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். ஈஸியாக சிட்டிசன்ஷிப் தரமாட்டாங்க. ஆனால் இது டெம்பரரி தான், பெர்மனன்ட் கிடையாது. ஏன்னா இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். நான் சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து காங்கிரஸ் ஆக்டாக பாஸ் பண்ணலாட்டி அது வந்து லாவாக ஆகாது. இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வருடங்களாகும், 1 or 2 years ஆகும். அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த சேலஞ்ச் போகிற வரைக்குமே வந்து என்னதான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் மெஜாரிட்டி ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் ட்ரம்ப்பாகவே வச்சுருந்தாலுமே இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சக்சீட் ஆகிறது ரொம்ப 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 கஷ்டம். கான்ஸ்டிடியூஷனாலிட்டி சக்சீட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அண்ட் சுப்ரீம் கோர்ட் நம்ம வந்து இப்போ என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்காண்டி சான்ஸ் வந்து 0ன்னு சொல்ல முடியாது. தேர் ஆர் 90% இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணாது. அப்படி அக்செப்ட் பண்ண பட்சத்துலேயும் இந்த மாதிரியான ப்ரொசீஜரல் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்து இதனால தான் உருவாயிருக்கு. இதில் என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா, லீகலாக அங்கே இருக்கிறவங்க வீசாவில், நாட் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ், லீகல் இமிக்ரெண்ட்ஸுமே வந்து அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்க இப்போ இல்லீகல் ஏலியன்ஸ் ஆயிரும் டில் த டைம் சுப்ரீம் கோர்ட்டோ இதை டிசைட் பண்ணுறதுக்கு. இல்லை இன்னொரு என்ன ஒரு லைம்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த கேஸுக்கு அகேன்ஸ்டாக அமெரிக்கன் சிவில் லிபர்ட்டிஸ் யூனியனுக்கு வந்து ஜட்ஜிட்ட போயிருக்காங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 22 ஸ்டேட்ஸோட அட்டார்னி ஜெனரல்ஸ் வந்து ஜட்ஜஸில் போயிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஜட்ஜ் வந்து டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணாலுமே இப்போதைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடச்சிடும். இதில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சி செக்ஷனை வந்து இது பண்ணுறாங்க. 7 மாதத்துலேயே 8 மாதத்துலேயே வந்து ப்ரீமெச்சூர் பேபியாக பிறக்கிறதுக்கு சி செக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ். எஸ்பெஷலி சி செக்ஷன்லாம் பண்ணி ஒரு ப்ரீடேர்ம் பேபியாக லங் ப்ராப்ளம், ஆர்கன் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேவ் இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ ஏற்கனவே இந்த சேலஞ்ச் அமெரிக்கன் சிவில் லிபர்ட்டிஸ் யூனியன் ஒரு ஜட்ஜிட்ட போயிருக்காங்க, அட்டார்னி ஜெனரல் 22 ஸ்டேட்ஸோட அட்டார்னி ஜெனரல்ஸ் போயிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதனால அதுக்காண்டி பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் என்ன அப்படி ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நல்லா யோசிச்சு பார்க்கணும்னா, இந்த லா வந்து இப்போ இந்த ட்ரம்ப் கொடுத்த இந்த லா அந்த 1960 இருந்திருந்ததுன்னா கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடண்டாகவே ஆயிருக்க முடியும்.
எப் எந்த அளவுக்கு இந்தியர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போய் இந்தியர்களும் லீகல் இமிகிரண்ட்ஸ் இவங்கெல்லாம் போய் அந்த நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, அந்த நாட்டோட எக்கனாமிக்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்களையே ஒரு செகண்ட் கிளாஸ் செகண்ட் ரேட்டட் சிட்டிசன்ஸ் ஆக்குற மாதிரி தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இருக்குது. ஸோ அந்த அவங்கள செகண்ட் கிளாஸ் செகண்ட் ரேட்டட் சிட்டிசன்ஸ் ஆக்குறதுக்கான வேலையை தான் இப்போ இந்த ட்ரம்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், கோர்ட்ஸ் நிறுத்தி வைக்கணும், சுப்ரீம் கோர்ட் இது பண்ணும். சுப்ரீம் கோர்ட் இதில் டெசிஷன் எடுத்திருக்கா அப்படின்னா இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் இந்த 14th அமெண்ட்மெண்ட் வந்து 1898 சுப்ரீம் கோர்ட்டில் டெஸ்ட்டுக்கு வந்தது. அப்போ என்னன்னா சைனீஸ் இமிகிரண்ட்ஸோட ஒரு சைனீஸ் இமிகிரண்ட் பேரண்ட்ஸுக்கு பிறந்த ஒரு குழந்தைய வந்து அமெரிக்கா உள்ள விடலன்னு சொன்னோடனே அவர் கோர்ட்டுக்கு போய் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் வந்து நான் இங்கே அமெரிக்காவில் பிறந்திருக்கேன், எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இமிகிரண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை போட்டு போனப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து அப்ஹோல்ட் பண்ணி அப்போவே வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனலி ப்ரொடெக்டட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட் எடுக்கணும்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வரணும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு ட்ரம்ப்புக்கிட்டேயும் சரி ரிப்பப்ளிகன் பார்ட்டிகிட்டையும் சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால் இப்போ இந்த லா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சின்ன ஒரு டெம்பரரி ஹெடேக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த லா நான் சொன்ன மாதிரி 1960 வந்துன்னா கமலா ஹாரிஸே வைஸ் பிரசிடென்டாக இருக்க முடியாது. அந்த மாதிரி விஷயத்தை தான் ட்ரம்ப் விரும்புகிறாரு, அந்த மாதிரி விஷயத்தை தான் ட்ரம்ப் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் என்ன ஒரு ஷைனிங் லைட்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் அவருக்கு அந்த அளவுக்கு பவர் தரல. அந்த ஒரு விஷயத்தோட நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜட்ஜு வந்து லா வில் கம் டு த ரெஸ்கியூ ஆஃப் ஆல் தி லீகல் இமிகிரண்ட்ஸ். இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய லார்ஜர் டிபேட், அது ஒரு தனி டாபிக், அதை பற்றி பேசுகிறது. அது இப்போ இந்த வீடியோவில் அதுக்கான ஸ்கோப் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.